Hey family, welcome back to our channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் தரமான கண்டென்ட் தான் பார்க்க போறீங்க. ஆமாங்க. சோ நமக்கு முன்னாடி நிக்கிற இந்த ஸ்கூட்டர் வச்சு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு தரமான கண்டென்ட் எடுக்க போறோம். அண்ட் வீடியோக்கு போகும்போது நம்ம சேனல் புதுசா இருக்கீங்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப சேனல் பிடிச்சா வரும். இன்ஸ்டா ஐடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பாருங்க. புடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் गाइस இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா லாரி, வேன் அண்ட் பாத்தீங்கன்னா கார், பைக் அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தோம். சோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பேக் டு எலக்ட்ரிக் கண்டென்ட், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண எடுத்துட்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த ஸ்கூட்டர் பாத்தீங்கன்னா நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த கண்டென்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்க போதுங்க. அண்ட் ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் ஃபேமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் லுக்ஸ் பார்த்தீங்கன்னா தரமாக கொடுத்துருக்காங்க. என்னடா பிராண்டு எங்கேருந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பெரம்பலூரில் துரு மோட்டார்ஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம கொடுத்துருக்காங்க ரிவ்யூக்கு. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் துரு மோட்டார்ஸில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம். யாரும் பார்க்கலாம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இது இவங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணாங்க. தரமாக இருக்குங்க ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு. அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா NFC சப்போர்ட் கார்டோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்திருக்கு. ஓலால கூட கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதில் இல்லாத ஸ்பெக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் இருக்குங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்கூட்டரோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேஜாவு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா பிராண்டிங் நேம் இருக்குது. இந்த ஸ்கூட்டருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர் இருக்குமே, அது என்னடா அப்படின்னு தானே கேட்குறீங்க. எக்ஸ்ட்ரான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள், எக்ஸ்ட்ரான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரோட நேமு. ஸோ பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டார் வந்து தைவான்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அதாவது இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. தைவான்லேருந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் மட்டும் வந்திருக்கு. ஸோ பேட்டரிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்துடும். ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க. அண்ட் மெயினான விஷயம், ஒரு எல்லா ஸ்கூட்டர்லையுமே பார்க்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சொன்னல, ஸோ இதுதான் ஏதோ கார் கீ மாதிரி இருக்குது. எங்கேயாவது நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த கீயை டக்குன்னு எடுத்திங்கன்னா எல்லாருமே என்னடா இது இவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கீங்க. ஸோ இது ரிமோட் கண்ட்ரோல். ஸோ பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சவுண்ட் கேட்டுச்சா? 2 பீப் சவுண்ட் கேட்டுச்சா? எப்படி செம்மையா? ஸோ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இதில் சுற்றி லைட் இருக்குங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா விசிபிளாக இருக்கும். செம்மையாக இருக்குங்க நைட் டைமில் பார்க்குறதுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கில் வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்கூட்டியை பற்றி பார்த்துருவோம். அண்ட் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். அந்த கார்டு இருக்குல்ல, இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேர் கீயுமே கொடுத்துட்றாங்க. அண்ட் இதே மாதிரி NFC கார்டு வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறாங்க இந்த ஸ்கூட்டர் நீங்கள் வாங்குறீங்கன்னா. ஸோ இதை ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வாங்க ஃப்ரண்ட் லுக்கில் வந்து பார்த்துருவோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு ரொம்பவே பெருசாக இருக்குல்ல, ஜெய்ஜாண்டிக்காக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TRL. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் தெஃப்டே பண்ண முடியாது இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு இருங்க நான் ஒன்று காமிக்கிறேன். இது அன்லாக் பண்ணாமல் எடுத்தோம்னா உங்களுக்கு சைரன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது ஒரு மேட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதா? ஸோ விசிபிலிட்டி இருக்கான்னு தெரியல, இப்போ தெரியும் பாருங்கள். க்ரீனு, வைலட்டு, ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், நல்லாயிருக்குங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதான் ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நான் குனிய முடியல. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து லோ பீமு. ஹை பீம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 லைட் எரியும். என்னடா இது, கூட யாரையா கூப்பிட்டு வந்திருக்கலாம் போல், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள், எல்லோ அண்ட் ஒயிட்டு. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும் கலரு. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டிஸ்க்ஸ் வந்துடும். டிஸ்க் பிரேக் தான் வருது. 90/90 செக்ஷன் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டிக்காக இங்கே பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு. அண்ட் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இதை பிடிச்சிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அலுமினியம் பாடியை பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா சீட் கம்ஃபர்ட் சொல்லியே ஆகணும், சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ஸ்கூட்டர் யாருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், அதாவது யூஸ் பண்ணலாம், யூசேஜ் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே சிட்டிஸ்குள்ளே ஜொமேட்டோ ஸ்விக்கிலாம் ஓட்டுறீங்க, ஒரு டெலிவரி பாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா பின்னாடி டாப் ரேக்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா போகலாம் தாராளமாக. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட்னு சொல்லியே ஆகணும். எவ்வளோ பெரிய சீட்டு, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் ஸ்பான்சியாக இருக்குது. மெயினான விஷயம் அதுதான். பாருங்கள், ஸோ பேக்கில் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா TRLஸில் டெயில் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா LEDயில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ ஓப்பன் க்ளோஸ் இதில் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ சீட் ஓப்பனுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே தான் அப்படியே லெஃப்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சீட் இங்கே பாருங்கள் அன்லாக் ஆகிடுச்சு. ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க. ஒரு ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா தாராளமாக வைக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது பேட்டரிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இங்கே பாருங்கள் சைரன் அடிக்குது.
ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். எப்படி மாசா நான் எதுவுமே பண்ணல, இந்த கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சேன், அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. திரும்பி இங்கே வைக்கிறேன், ஆன் ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. இந்த ஒரு கார்டு வச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேறு மாதிரி இல்லை, செம்மல. ஓலாவில் கூட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. தரமான ஸ்பெக்குங்க. இந்த ஸ்கூட்டரில் தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறேன், அதுவும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் இந்த அளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. அண்ட் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130 to 140 கிலோமீட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் போகலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் பேட்டரி வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். மெயினான விஷயம் 200 கிலோமீட்டர்ஸ் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டியோட ஆன்-ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரு மோட்டார்ஸில் 1.20 lakhs கிட்ட பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் இந்த 1.20 lakhsக்கு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரில் இருக்குங்க. அண்ட் திஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்ஸ் வித் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல். தரமான விஷயமே இதுதான். ஹை பீம், லோ பீம்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் அண்ட் 3 வே ஆஃப் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கண்ட்ரோலுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 3 மோட் இருக்குங்க. மோட்ஸுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 மோட் இருக்குது. ஈகோ, சிட்டி அண்ட் ஸ்போர்ட் 3 மோட் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே இருக்குது. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்குது. நான் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் ஹார்ன், பார்க்கிங் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா அது பக்கத்துலேயே இருக்குது. பார்க்கிங் போட்டிங்கன்னா அவ்வளோதான், வண்டி வந்து மூவ் ஆகாது. திரும்பி நீங்கள் எப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா பிரேக் பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா எப்படி வரட்டாமாமே சம்மலை. அண்ட் ஸ்டாண்ட்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு சென்சார் மூலியமாக உங்களுக்கு வந்துடும். அதனால் உங்களுக்கு வந்து மூவ் ஆகாது. சாவி போடாமலே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயம், இந்த NFC ஸ்மார்ட் கார்டு தான். ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மீட்டர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். முடிஞ்ச அளவு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டென்ட்டு. அதுக்குள்ளே 35 பிரேக்கிங் பார்த்தீங்களா, பவருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்படி காலை வச்சிட்டோம்னா நம்ம பாடுக்கு சல்லுன்னு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எக்ஸாஸ்ட் நோட்லாம் இதில் வராது. பிகாஸ் திஸ் இஸ் அன் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், நாட் அ பெட்ரோல் ஸ்கூட்டர். ஸ்கூட்டரில் எப்படிங்க எக்ஸாஸ்ட் நோட் காட்ட முடியும்? இங்கே பாருங்க, வித்தவுட் சவுண்ட் நாங்கள் பார்த்தீங்கன்னா 50 பண்ணுவோம். இங்கே பாருங்க, நல்லா போகுதுங்க, கிருட்டுன்னு போகிறாப்புல. கைஸ், இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டாப் ஸ்பீட் எப்போ நம்ம செக் பண்ணுவோமா? ஸ்போர்ட் மோடில் இருக்குது. $35, $40, $45 போயிடுச்சு, $48. வாடா தலைவா. ஆஃப்டர் லாங் டேஸ் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா நான் டாப் பெயின் செக் பண்ணுறேன். 57 டேய் 58. ஆனால் ஏதோ 70 வின் பிளாஸ்ட் வேறு இருக்கா, ஒரு 70ல் போகிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த பக்கத்தில் ஒரு அங்கிள் வராரு, அவர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறாரு பார்ப்போம், பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். 65 கைஸ், நம்மளது பார்த்தீங்கன்னா 58 காட்டுது, அவர் 65ல் போகிறாரு, 65. ஸோ இப்போ 70 போயிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கேப் அதிகமாகிடுச்சு. 58 தெரியுதா உங்களுக்கு டிஸ்பிளே? இப்போ வந்து இதில் 2 விதமான க்ரூஸ் கண்ட்ரோல் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்படி த்ராட்டில் பண்ணிக்கிட்டே இதை அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் ஆகிட்டே போகும். இங்கே பாருங்கள், 56, 57, 58. ஓகேங்களா, புரியுதா? 59 வரைக்குமே டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா போகுது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நீங்கள் த்ராட்டில் பண்ணிக்கிட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் அழுத்துறீங்கன்னா உங்களுக்கு த்ராட்டில் ஃபுல் ஸ்பீட் போய் லாக் ஆயிரும். ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. உங்களுக்கு பாருங்கள் 53, 54 அப்படியே லாக் ஆகிடுச்சு. அவ்வளோதான். அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக 53, 54லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ நல்ல ஸ்பெக்குங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வியூவர்ஸ் போகுமா அப்படின்னு தெரியல. போணுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபஸ்ட் டைமு நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் யாருமே ரிவ்யூ பண்ணலை. ஸோ நான் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். வா. ஸோ பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குங்க. ஸோ நம்ம துரு மோட்டார்ஸில் எப்போ நீங்கள் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி எடுத்து கொடுத்துருவாங்க. சிட்டிஸ்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஃபேமிலி யூஸ்க்கு சிட்டிஸ்குள்ளே ஓட்டுறீங்க அப்படின்னாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஒரு வண்டி, நல்ல லுக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. பாருங்க, தாராளமாக பார்த்தீங்கன்னா 55, 60 போகுது, அழகாக போகலாம். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எங்கனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஓட்டிகிட்டு போகலாம். அண்ட் ஸ்டேபிளாக போகுதுங்க, அது ஒரு மெயினான விஷயம். நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. பிரேக்கிங் தான் சொல்லி ஆகணும்னு சொன்னல. நீங்கள் ஒரு 60 போகிறீங்க, ஏதாவது குறுக்க வந்தாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா பிரேக் அடித்து நிறுத்திடலாம்.
எந்த ஒரு பயமும் இல்லை. இருங்க டேர்ன் பண்ணுறேன். ஸோ அங்கே டேர்னிங் இருக்குது, டேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம டேரெக்டாக ஷோரூம் போயிடலாம். அண்ட் பெரம்பலூர்லேயுமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்குது. ஆனால் துறையூர்லேயுமே பார்த்தீங்கன்னா துரு மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ 2 ஊரில் யார் இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா விசிட்டை போடுங்க. விசிட்டை போட்டு நீங்கள் நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் என் சைட்லேருந்து ஓட்டி காமிக்கிறது தான். ஸோ உங்களுக்கு அந்தளவு புரியுமாங்கிறது தெரியல. பட் நீங்கள் நேரில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ வேறு எதுவும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே தான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஸோ கண்டிப்பாக ஓனரே பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ண சொல்கிறேன் கமெண்ட்ஸில். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 130 to 140 கிலோமீட்டர்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் போகும். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க. யார் வரா என்னெல்லாம் பார்க்குறதே இல்லைங்க. அண்ட் ரோட் சைடில் போகிறப்போ சேஃபாக போங்க. சேஃப்டி முக்கியம் பைக்கில் லைஃப்பில். தரமாக இருக்கேங்க ஃபேமே. ஸோ பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் தான் பார்த்தீங்கன்னா துரு மோட்டார்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ உள்ளே வந்து பார்க் பண்ணிட்டோங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா போர்ட் துரு மோட்டார்ஸ். ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வரும் அப்படியே நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் பெரம்பலூர். ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிலில் காமிச்சிருப்பேன். அந்த லைட் செட்டிங்லாம் எல்லாமே உங்களால் என்னால் காமிக்க முடியல. இங்கே பாருங்கள், இப்போ தெரியும் நல்லா. இதில் பார்த்தீங்கன்னா மல்டி கலர்ஸ் இருக்குது. அண்ட் கீழே ப்ரொஜெக்டர் லேம்ப்ஸ் எல்லோ அண்ட் ஒயிட் இருக்குது. அண்ட் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் அதை உங்கள்கிட்ட காமிக்கல. இங்கே பாருங்கள், தெரியுதா கலர். வண்டியே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி பாருங்கள் டெயில் லேம்ப். ஸோ இப்போ தெளிவாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே எக்கச்சக்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் எவ்வளோ அண்ட் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ரோவை கூப்பிட்டு கேட்டு தெரிஞ்சு போவாங்க. ப்ரோ இப்போது என்னென்ன எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க? அந்த 55,000க்கு 50,000 சம்திங் எடுத்தோம்னா 1 லேக்னு சொன்னீங்களா, 2 ஸ்கூட்டராக எடுத்தா அது என்ன வேரியன்ட்? ஃப்ரண்ட்டில் இருக்குது இந்த செகண்ட் ரோவில் இருக்குது. பின்னாடி இருக்க எல்லா மாடலுமே வந்து ஆஃபரில். ஓ அந்த செகண்ட் ரோவில் இருக்கிறதா? ஆமாம் ஜின் மாடல். ஓ இந்த வேரியண்ட் உங்களுக்கு 2 வண்டிக்கு எடுத்தோம்னா 1 லேக்கா? ஓகே. இங்கே என்ன சர்வீஸ் எல்லாமே இங்கே பண்ணிடுறீங்களா? எல்லா பிரான்ச்சுமே பண்ணுறீங்களா? பைக்கு வந்து கம்பெனி டீலர். ஓகே. ஆமாம் வைக் பற்றி போட்டிருப்போம் முன்னாடியே ஒரு சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். யாரும் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக ஜின் மாடல், அதாவது தேஜாவோ. ஓகே. தேஜாவோ பண்ணியிருக்கோம். தேஜாவோ. ஸோ பிராண்ட் அந்த பிராண்டும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சர்வீஸ் வேறு ஒரு வந்து பைக்கு தேஜாவோ பிராண்டு. ஓகே. சர்வீஸ் வந்து மல்டி பிராண்டுமே. எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக் வண்டியை ஓகே, எந்த வண்டியாக இருந்தாலும் ஆட்டோ 2 வீலர் எந்த வண்டியாக இருந்தாலும் சர்வீஸ் ஓவரால் அது எலக்ட்ரிக் தாங்க, பெட்ரோல் கிடையாது. எலக்ட்ரிக் வண்டியில் எதுனாலுமே பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீஸ் பண்ணுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டியுமே இங்கே சர்வீஸ் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி கம்ப்ளைண்ட் போல். இங்கே பாருங்கள் இப்படியுமே பார்த்தீங்கன்னா இருக்குது. இது எலக்ட்ரிக் சைக்கிள்னே சொல்லலாம். இதில் பாருங்கள் டிஸ்க் பிளேட்லாம் கொடுத்துருக்காங்க பின்னாடி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பெரம்பலூரில் யாரும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் வேறு என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது? ஓகே. இப்போ ட்ராக் டெஸ்டர் ஃபேமிலி யாரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் தருவீங்க? இப்போ தனியாக இப்போ காம்போ வாங்கும்போது உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. தனியாக வாங்கும்போது ஒரு வண்டி 55,000 கொடுத்துட்ருக்கோம். ஓகே. 55,000 கொடுக்குறீங்க. இதில் ட்ராக் ட்விஸ்டர் ஃபேமிலியிலேருந்து யாராவது வந்து எனக்கு ஒரு ஸ்கூட்டர் தான் என்னால் பண்ண முடியும், ஓகே, வேறு யாரும் சரௌண்டிங்கில் இல்லை, எனக்கு ஒரு ஸ்கூட்டர் தான் வாங்க முடியும்னு கேட்குறவங்களுக்கு 2,000 கேஷ்பேக். ஓகே. 2,000 பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ ட்ராக் டெஸ்டர் ஃபேமிலி. ஸோ வரவங்க ஸ்கூட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ராக் டெஸ்டர் ஃபேமிலியோட நேமை பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஓகே. ஸோ ஏகப்பட்ட பைக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இது 3 வீல், இது எதுக்கு யூஸ் பண்ணலாம்? லோடிங் பர்பஸ். எவ்வளோ வரைக்கும் ஸ்டோரேஜ் எடுத்துக்கலாம்? இது வந்து 1/2 டன் நம்ம லோடிங் 1/2 டன் ஏற்றிக்கலாமா? எப்பா இப்போ எலக்ட்ரிக்லேயே பாருங்கள் இவ்வளோ வெயிட் தூக்கிட்டு போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த இதுலேயுமே பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் எல்லாமே இப்போ நல்லா கிளியராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே நம்ம அங்கே வெயிட்டில் பார்த்தோம்ல, இதுலேயே டிஸ்பிளே பாருங்கள் சூப்பராக தெரியும். இப்போ பாருங்கள் நல்லா யூனிக்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லைட்டு பட்டன்ஸ். ஸோ இது பற்றியே கிளியராக எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். அண்ட் ஓகேங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக துரு மோட்டார்ஸ்க்கு ஒரு விசிட்டை போடுங்க. விசிட் போட்டால் தான் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா இவ்வளோ எலக்ட்ரிக் பைக்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ட்டு. அண்ட் இதெல்லாம் என்ன மாடல், இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸிங் வருது? அது நம்ம கஸ்டமைஸ் பேட்டரி பொறுத்து நம்ம எவ்வளோ ரேஞ்சில் பேட்டரி கேட்குறாங்களோ ஓகே அதுக்கேற்ற மாதிரி போட்டு 65லேருந்து ஸ்டார்டிங். 65லேருந்து ஸ்டார்டிங். 65லேருந்து ஸ்டார்டிங். ஓகே. அப்போ 140 வரைக்கும் 140 வரைக்கும் இருக்குது. பேட்டரியுமே சப்ளை பண்ணுறீங்களோ? ஆமாம், ஃபுல் பேட்டரியுமே.
ஓ இப்போ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஏதாவது ப்ராப்ளம்? பெஸ்ட்டு பேட்டரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் நார்மலாகவே வந்து ஓகே பேட்டரி அண்ட் அதுக்கு கீழே கொஞ்சம் லோ ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கிராஃபைன் பேட்டரி. கிராஃபைன் ஓகே. லெட் ஆசிட் பேட்டரி இல்லாமல் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கிராஃபைன் பேட்டரி. கிராஃபைன் பேட்டரி ஓகே. ரேஞ்சும் இப்போ இந்த மார்க்கெட்டில் கொடுக்குற மாதிரி இந்த லோ ஸ்பீடு ரேஞ்சு லோ ரேஞ்சு அந்த மாதிரி கொடுக்குறதில்ல. சரி. கொடுக்கும்போது பெஸ்ட்டாக எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஓகே டன். பார்த்தோம்னா நமக்கு 60 to 70 மேலே தான் நமக்கு கிடைக்கும். நம்ம சொல்கிற ரேஞ்சிலேருந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கும். எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸ்பீடுமே அப்படி தாங்க. நீங்கள் என்ன இது எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாதுல்ல? வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷனில் வருமா? நான் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கு எல்லா ஸ்கூட்டர்ஸுமே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். உங்களுக்கு ஸ்டாப் ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 40 to 50 சொல்லுவாங்க. பட் பார்த்தீங்கன்னா 55 to 60 இதுவே பார்த்தீங்கன்னா 60 கிட்ட போச்சு. நல்லாவே பவர் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஃபீல் பண்ணி ஓட்டலாம். ஸோ வந்து கண்டிப்பாக டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். அது அவைலபிள் இருக்குமா? டெஸ்ட் ரைட்லாம் ஓட்டி பார்க்கலாமா? சரி ஓகே. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் டேரெக்டாக விசிட்டை போட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பை ஃபேமே முடிச்சிடலாமா வீடியோவை? பை ஃபேமே, பை.